ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சூப்பரான வெங்காயமே இல்லாத தக்காளி சட்னி தான் பார்க்க போகிறோம். இப்படி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு, காரத்துக்கேற்ப மிளகாய் வத்தல், ஒரு 8 பல் பூண்டு, தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் வந்து சம அளவு எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன்னாலும் ரெண்டும் ஒரு ஸ்பூனு. காரம் வந்து கொஞ்சம் வேணும்னா நல்லா சேர்த்துக்கோங்க. இதுக்கு காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எனக்கு வந்து எங்கள் வீட்டில் யாரும் காரம் சாப்பிட மாட்டாங்கன்னு நான் 3 மட்டும் போட்டிருக்கேன் வத்தல். அதுக்கப்புறம் அதை தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே கடாயில் ஒரு 8 பல் பூண்டு வந்து வதக்கிட்டு, நான் வந்து சின்ன சின்ன தக்காளியாக ஒரு 7 8 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நல்லா வதக்கிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல, அது வந்து பொடி பண்ணிடுங்க. இது கூட வந்து இந்த தக்காளியும் வெள்ளை பூண்டு இருக்குல்ல, இதையும் அரைச்சி நம்ம வந்து கடுகு இது போட்டு தாளித்து இதை கொட்டி சாப்பிட்டு பாருங்களேன், சரி டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.